Hi students, good morning. How are you all? Okay, நாம் இன்னைக்கு நியூவாக ஒரு லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெசனுடைய நேமு தி லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளின் உலகம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பிளானட் எர்த்து, நாம் வாழும் பூமிக்கோள், அதை பற்றி ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. வாட் மேக்ஸ் அவர் பிளானட் எர்த் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் நாம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட்டான உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் சிஸ்டம் இருக்குது அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக உயிரினங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் வாட் மேக்ஸ் எர்த் யூனிக். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தனித்தன்மை பெற்றது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, we see life all around us. நாம் மட்டும் வாழறது வாழ்க்கை கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய செயல்முறைகள் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த மில்லியன்ஸ் ஆஃப் டைனி ஆண்ட்ஸ், நாம் மட்டுமா இங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய விலங்குகள், பிளான்ட்ஸு, இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய குட்டியான எறும்புகள் அதுலேருந்து ஆரம்பித்து டு த ஹியூஜ் எலிஃபண்ட்ஸ், பெரிய யானைகள் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிளானட்டில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் a school of fishes to the mighty blue whales, from tiny weeds to the 100 years old trees. அது மாதிரி நாம் நிறைய சின்ன மீன்கள் அதுலேருந்து ஆரம்பித்து பெரிய திமிங்கலங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது தான் அந்த பிளானட்னு சொல்கிறாங்க. பல 100 வருஷங்களாக இருக்கக்கூடிய பெரிய மரங்களும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு மாதிரி. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் தன்மை, எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழக்கூடியது தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதான் பல்லுயிர் தன்மை. நிறைய உயிரினங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பிளேஸோடைய பேர் பயோடைவர்சிட்டி. மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் சம் ஆஃப் த லிவிங் திங்ஸ் தட் யூ கேன் அக்ராஸ் ஆன் யுவர் வே டு ஸ்கூல் அண்டு வென் யூ கோ ஹோம் டுடே. லுக் ஆல் அரவுண்ட் யுவர் ஹவுஸ் அண்டு சி இஃப் இட் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர். நம்ம இப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பொருட்களை பார்க்குறோம், என்னென்ன உயிரினங்கள்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். நாம் மட்டும் அப்போ அங்கே கிடையாது. நம்மளை சுற்றி பல உயிரினங்கள் இந்த பிளானட்டில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கோளில் உயிர் வாழுதா. அப்போ இது எல்லாமே இருந்தால் தான் நாமளும் உயிர் வாழ முடியும். அப்போ இது கண்டிப்பாக ஒரு பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. Family that resides there. You are mostly likely to see a spider that has spilled its web on the corner on the ceiling. Other house lizards that peeks out from the vent. நம்மளுடைய வீட்டிலே பார்த்தோம் அப்படின்னா சின்ன பல்லி இதுலேருந்து ஆரம்பித்து ஒரு சில உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டிலே வாழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Your list might even include your pet, which is a dog, a cat or a bird. இது மட்டும் இல்லாமல் நாமளே வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, நாய், பூனை, இது மாதிரி சின்ன பறவைகள்லாம் நம்ம வளர்ப்போம்ல, இதெல்லாமே சேர்ந்தது தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் யூ see can also be included in your list. நாம் வெறும் உயிரினங்கள் மட்டுமே பார்க்கறது கிடையாது, நிறைய வகையான மரங்களையும் பார்க்குறோம். அதையும் நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பெரிய ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸு, சின்ன புல்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த பிளான்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த இடத்துல இருக்குது. அப்படி எல்லாமே சேர்ந்து உயிர் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த அபண்டன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். நம்ம வாழுறோம் இல்லையா, அதில் என்னென்ன இடையூறுகள் ஏற்படுத்துகிற மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்டு வாட்டர். நம்ம எல்லா இடத்துலையுமே உயிர் வாழ்ந்துட முடியாது. நமக்கு என்ன அதுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா உணவு, நீர், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு உயிரினம் வாழ முடியும். ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட் ஃபுட் அண்டு வாட்டர் டு சர்வ். நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன இருக்கணும் அப்படின்னா உணவும் தண்ணீரும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சம் அனிமல்ஸ் ஹாவ்
பெக்குலியர் ஃபுட் ஹேபிட்ஸ். அதுலேயும் ஒரு சில உயிரினங்கள் வந்து வெவ்வேறு மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கூடியதாக இருக்கும். சர்டைன் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீட் ஸ்பெசிஃபிக் ஃப்ரூட் அண்டு ப்ரே தட் த ஃபீட் அப்பான் ஃபார் த சர்விவல். அதில் வந்து பேர்ட்ஸும் அனிமல்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலது வந்து பழங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான பழங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த உயிரினங்கள்லாம் உயிர் வாழ முடியும் அந்த பிளேஸில். ஹெர்பிவோர்ஸ் லைக் த டீர் அண்டு எலிஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வில் சர்வைவ் ஒன்லி வேர் தேர் இஸ் plenty ஆஃப் பிளான்ட் ஃபுட் லைக் கிராஸ் லீவ்ஸ் அண்டு ஷூட்ஸ் அவைலபிள். ஹெர்பிவோர்ஸ் அப்படிங்கிறது புல்வெளிகள்லாம் இருக்கு இல்லையா, இதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் பேர் ஹெர்பிவர்ஸு. அது யார் யார் வருவாங்க அப்படின்னா டீர் எலிஃபண்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புல்வெளிகள் பிளான்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடியது. அப்போ அதுக்கு தேவையான லீவ்ஸும் கிராஸும் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அது வாழக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சாப்பாடு அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துல உயிர் வாழ முடியாத உயிரினமாக போயிடும். ஓகேவா? கேமல்ஸ் ஃபீட் ஆன் thorny shrubs அண்டு கிராஸ் இன் த டெசர்ட். அதே மாதிரி கேமல் ஒட்டகம் எங்கே இருக்கும் அப்படின்னா டெசர்ட் பாலைவனமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்கும். அதுக்கான பிளேஸ் அதுதான். அது அங்கே வந்து ரொம்ப பாலைவனமாக இருக்காது, சின்ன சின்ன புதர்கள் புல்வெளிகள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல அது வாழும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்னிவர்ஸ் லைக் த லைன் டைகர் லைவ் வேர் ஸ்மாலர் அனிமல்ஸ் லைக் த டீர் அண்டு ஆன்டிலோப் கேன் பி காட் அண்டு ஈட்டன் அஸ் ஃபுட். கார்னிவர்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு வாழக்கூடிய விலங்குகளை தான் நம்ம கார்னிவர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணும், லயன் டைகர்லாம் என்ன பண்ணும்னா அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் சாப்பிடும். ஓகேவா? டீரு இதெல்லாம் வந்து அதை அடித்து சாப்பிடும். அப்போ அதுங்களுக்கு வந்து கார்னிவர்ஸ். அது சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து லயன் டைகர்லாம் வாழும். அது இல்லை அப்படின்னா லயன் டைகரால் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ சீசன் சேஞ்சஸ் மெனி பேர்ட்ஸ் from the cold regions move to warmer climates in search of food in the form of seeds and berries. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா அது வாழக்கூடிய இடத்துல அப்போ அதுக்கு தண்ணீர் தேவைப்படும்ல. அப்போ அந்த வெயிலில் அதெல்லாம் வாழ முடியாமல் மழை ஈரப்பதமாக இருக்கக்கூடிய பிளேஸுக்கு வந்து பறந்து போயிடும். இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் அப்பையும் பறவைகள் வந்து இடப்பெயர்ச்சி அடைந்து போகும்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவும் குளிராக இருந்தாலும் அது வந்து அந்த டைமில் வார்மாக இருக்கக்கூடிய பிளேஸை தேடிட்டு போகும். அப்போ அதுக்கு தேவையான பகுதியை தேடி கண்டிப்பாக அது போகும்னு சொல்கிறாங்க. thus we can say that the availability of food and water resources plays an important role in the abundance of living organism. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எந்த பகுதி வந்து இருந்தால் அதெல்லாம் உயிர் வாழ முடியுமோ அந்த இடத்துல தான் அதால் கண்டிப்பாக உயிர் வாழ முடியும். ஓகேவா? அந்த இடத்த தேடி உயிரினங்கள் வந்து கண்டிப்பாக போகும்னு சொல்கிறாங்க. ஹாபிடேட் அண்டு எக்கோசிஸ்டம் வாழிடம் மற்றும் சூழிய தொகுதி, அதை பற்றி நெக்ஸ்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க. எவ்ரி அனிமல் ஆர் பிளான்ட் cannot live anywhere. நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அனிமல்ஸையும் மரங்களையும் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. எலிஃபண்ட், டைகர் எக்ஸட்ரா need very long stretches of forest to live in as these animals move around a lot in search of food, water, mates and some animals even have a certain territory of their own. இப்போ ஃபாரஸ்ட்டாகவே இருந்து ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட் அந்த மாதிரியான இடத்துல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல அனிமல்ஸ்லாம் கண்டிப்பாக வாழும்னு சொல்கிறாங்க. தி சேம் கோஸ் ஃபார் பிளான்ட்ஸ். சம் ஆஃப் தெம் கேன் சர்வை இன் த டெசர்ட் பட் சம் கேன் ஒன்லி சர்வ் இன் ஸ்பெசிஃபிக் சாயில் while some need a certain amount of sunlight. எப்படி வந்து விலங்குகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது, நல்ல பெரிய ஃபாரஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது அந்த மாதிரி இடத்துல வாழுமோ அதே மாதிரி பிளான்ட்ஸும் எல்லா இடத்துலையும் வளராது. இப்போ டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வளராது. அதுக்கு தேவையான மழையும் சன்லைட்டும்
அது வளர்கிறதுக்கு தேவையான சாயில் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து நிறையா பிளான்ட்ஸ்லாம் வந்து வளரும்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஹேபிட்டேட், அதுக்கு தகுந்த இடங்களில் வந்து வளரக்கூடியதை நம்ம ஹேபிட்டேட் அப்படின்னு சொல்லணும். A specific area where an organism lives is called its habitat. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இந்த உயிரினங்கள்லாம் வாழும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஹேபிட்டேட்னு சொல்கிறோம், வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம். அது வாழறதுக்கு தேவையான பொருட்கள் அங்கே தான் இருக்குது, அந்த இடத்துல மட்டும் அதால் வாழ முடியும் அப்படின்னா அதுதான் வந்து ஹேபிட்டட்னு சொல்கிறோம். அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாழணுன்னா என்ன இருக்கணும்? வாட்டரு, ஃபுட்டு, சன்லைட்டு, அதே மாதிரி ரெயின் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் அவங்களால வாழ முடியாது, தான் ஹேபிட்டட்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்கோசிஸ்டம் இன்க்ளூட்ஸ் ஆல் தம் லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸ். An ecosystem includes all the living things, plants, animals and organisms in a given area interacting with each other and with the non-living environments, whether sun, soil, climate and atmosphere as well as. ecosystem அப்படிங்கிறது விலங்குகள், மனிதர்கள், அது மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இது மட்டும் வாழக்கூடியது இல்லாமல் நான் லிவிங் என்வாமெண்ட்ஸும் இருக்கணும். அங்கே வந்து சாயில், சன்லைட்டு, நம்மளால் அந்த இடத்துல வாழ முடியாது அப்படிங்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் எக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஹேபிட்டேட் அப்படிங்கிறது அனிமல், பிளான்ட்டு, ஹியூமன் அவங்கவுங்க வாழக்கூடிய அந்த இடத்தை தான் ஹேபிட்டேட்னு சொல்கிறாங்க. எக்கோசிஸ்டம் வந்து எல்லா உயிரினங்களும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பகுதியை எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ஹேபிட்டட்னா என்ன, எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இதை மட்டும் ஒன் டைம் எழுதி ஹோம்ஒர்க்காக குரூப்பில் போடணும். ஓகேவா? தேங்க்யூ.